பெரும்பாலும் இந்த ஸ்பைன், அதாவது உங்களுடைய முதுகு தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி யாருக்குமே, அதாவது 100% யாருக்குமே நேர்பட கிடையாது. ஏன் நேர்பட இல்லைன்னா அவர்களுடைய அன்றாட பழக்கம் அந்த மாதிரி அவங்கள மாற்றிடுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பள்ளி மாணவ மாணவிகளாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலாம், அந்த புத்தகத்தை இப்படியே தான் வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, பல மணி நேரம் உட்காந்தபடி புத்தகத்தை இப்படி வச்சு படிக்கிறது. அதே மாதிரி குழந்தைங்கள்லேருந்து இன்றைக்கி பெரியவங்க வரைக்கும் அந்த மொபைல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பாடாப்படுத்துதுங்க. எல்லோரும் பெரும்பாலும் உட்காந்தபடி தான், அந்த கம்ஃபர்ட் இல்லையா, உட்காந்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல சௌகரியமாக இருக்கும். அப்போ பாருங்கள், நான் சொல்கிற வார்த்தையில் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பல மணி நேரம் உட்காந்தபடி நீங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வந்துடுது. முதல்ல இந்த கழுத்து வளையுதுங்க, இந்த பின் கழுத்து மெல்ல வளைய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமா சில வாரங்கள் கழித்து அந்த முதுகு தண்டுங்கிறது நேர்பட இல்லாமல் அதுவும் வளைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பிற்காலத்தில் என்ன சிக்கல் வரும்னு பிற்காலத்தில் இப்போவே எல்லாம் சிக்கலும் வந்துடும். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, உள்ளுறுப்புகளுடைய இயக்கம், அதோடைய திறன் குறைஞ்சி போயிடுங்க. அப்படி குறைஞ்சிது அப்படின்னா கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும். கழிவுகள் தேங்குதுன்னா இன்னதான் நோய் வராதுங்க, சோம்பல் தட்டும். முதல்ல பாருங்கள், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவங்க பார்த்திங்கன்னா எந்திரிச்சு போயெல்லாம் ஒரு வேலையை செய்ய முடியாதுங்க. அப்போ உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் குறைஞ்சி தான் இருக்கும், கழிவுகள் தேங்கும். சரி, இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் இந்த பழக்கத்தை மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரொம்ப நேரம் படிச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கேப்பு, அதாவது நம்மளுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் வர கிடையாது, என்னமோ அதுலேயே ஒன்றி போயிடுறோம். அப்போ உடம்பு வந்துட்டு ஒரு தாகம் எடுக்குது, இல்லை ஒரு பசி எடுக்குது, இல்லை இந்த இடத்துல கழுத்தில் ஒரு சின்ன பெயின் கொடுனா கூட அது கவனத்துக்கு வரதில்லை. அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாமே ஒரு விஷயத்தில் ஒன்றி தான் போகிறாங்க. அது குறிப்பாக மொபைலாம் கையில் எடுத்துகிட்டு முடிஞ்சு போச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் நேரம் தான் இப்படியாவது உட்காந்துட்டு இப்படி தலையை மெல்ல சாய்ச்சி பாருங்களேன், உங்களுக்கு அழகாக அந்த ரிலாக்ஸேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அப்பப்போ நீங்கள் உங்களை அப்படி நேர்படுத்தி பழகிக்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நிற்பவர்களை காட்டிலும் இந்த உட்காந்துருக்கவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக வருது. நிற்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பைன் எலிமெண்ட் நல்லா தான் இருக்குது, ரொம்ப நேரம் நின்றுட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. இது அப்போ நிற்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் பழகுங்க. உட்காந்தே இருக்கும்போது இந்த கால் இருக்கக்கூடிய தசைகளும் பிடிச்சிக்கோங்க. அதனால் நின்று பழகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் டைம் கிடைக்கிறப்பெல்லாம். மூன்றாவது, சமணம் போட்டு இன்றைக்கி யாருக்கும் உட்கார பழக்கம் கிடையாது. சமணம் போட்டு உட்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்லவுச் பேக்கில் தான் உட்காராங்க. ஆனால் கொஞ்சம் கான்ஷியஸ்னோட கொஞ்சம் இப்படி நேர்படுத்தி உட்காந்திங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்க. முதுகு தண்டு ரொம்ப அருமையாக ஸ்ட்ராங்காகவும் நீங்கள் சமணம் போட்டு உட்காரும் போது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கான்ஷியஸ்னோட முதுகு தண்டு நேர்படுத்தி உட்காந்துக்கு பழகணும். அப்படி இல்லையா, என்னால் வஜ்ராசனம் போட முடியும்னா தயவு செஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு வைராசனம்னு இன்னொரு பேர் இருக்குதுங்க. உண்மையிலே வைரம் பாஞ்ச உடம்புன்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை அந்த இதை வச்சு தான் வைராசனம் அதுக்கு பேர் வந்துச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா முதுகு தண்டு எப்போவுமே நேர்படுத்தி வச்சுருக்கோம். யார் யாருக்கெல்லாம் அந்த முதுகு தண்டு வலுவாக நேராக இருக்குதோ, வைத்தியர்கள்லாம் அந்த காலத்தில் அந்த முதுகு தண்டை வச்சு ஆயில கணிப்பாங்க. அப்படிலாம் இருந்தாங்க, உண்மைங்க அது. சரி, அப்போ இந்த வஜ்ராசனத்தில் நீங்கள் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிலாம் உங்களுக்கு இந்த ரிசல்ட் இருக்குங்கிறது உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.